நம்ம கிட்ட என்னையா இருக்கு? எல்லாம் அந்த ஆத்தாவோட கருணையா. இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கும் சூழல் என்பது வித்தியாசத்திலேயே வித்தியாசமானது. எப்படி 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 இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின் அரங்கேறிய காட்சிகளை நான் திரும்பி பார்க்கிறேன். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். வெற்றி தமிழக திட்டங்கள் என்றெல்லாம் அலங்காரமாய் பெயர் சூட்டப்பட்டு அறிக்கைகளாகவும் வெளிவந்தது. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கிய திட்டங்களே அவருக்கு என்ன வந்தார், சொன்னார், மறைந்து விட்டார். புது உருகுண்டு நிற்கின்றன. எனக்கு சொல்றதை விட செய்யறது தான் ஈஸி. புதிய அரசின் திட்டங்களை தேடுகிறேன் தேடுகிறேன் தேடிக்கொண்டே இருக்கிறேன். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் என மகளிர் நம்பினர். ஆனால் அதிலும் ஏமாற்றம். நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். ஒரு பொய் சொன்னா அதுல உண்மையும் கலந்திருக்கணும். அப்பதான் அது பொய்ன்னு தெரியாது. நீங்கள் சொல்வதைப் போல 3 மாத காலத்தில் ஒரு சரித்திரம் படைக்க இயலாது. நீங்கள் அப்படி சரித்திரம் படைத்தால் நீங்கள் சொல்லுங்கள். நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? உறுப்பினர் சொல்லுங்கள். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இந்த நிதிநிலை அறிக்கை என்பது முதல் பேரவைத் தலைவர் அவர்களே, இதோ வந்துட்டேன். தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள. மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர், மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது, ஆனா நீ சொன்னா கேட்க மாட்டியே. இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. ஒரு வழி இருந்தாலே அவன் ஆடுவான், 60 வழி இருக்கு, அடங்கவே மாட்டான். பேரவைத் தலைவர் அவர்களே, இதோ வந்துட்டேன். புரட்சி தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர். இன்றைக்கு அவருடைய சட்டப்பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது? சோலி முடிச்சு